வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த இயரில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், எப்படிலாம் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், எதுலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன் நான் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, எந்தெந்த டைமில் நான் என்னுடைய ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நான் ட்ரேட் பண்ணேன், எதனால் இந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த பாருங்க, இந்த கரண்ட் இயர்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, கரண்ட் இயரில் வந்து 54,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு. அதாவது வந்து இங்கே ஏப்ரல் டு டிசம்பர்னு போட்டிருக்கீங்களா, இன்றைக்கி டேட் வரைக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு 6 மந்த்தில் வந்து 9 மந்த்தில் வந்து நான் வந்து ஒரு 54,000 வந்து எனக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுடைய கேபிட்டல் இல்லாமல் ப்ராஃபிட் மட்டுமே. அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடே இருக்கலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஐபிஓ அலர்ட் ஆகுதுல்ல, இதுலேருந்து நம்ம அந்த ப்ராஃபிட் தான் இது. அதே மாதிரி லாஸ்ட்டு 3 மந்தில் வந்து பார்க்கும்போது 3 மந்தில் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான், அதாவது நம்ம அதிகமாக ட்ரேட்லாம் பண்ணல, கொஞ்சம் இதுவாக தான் நம்ம சில ஒர்க் இருந்தாலும் நம்ம இது பண்ணோம். அதில் வந்து 24,000 வந்து நம்ம லாஸ்ட் 3 மந்த்லையும், கரண்ட் இயரில் வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட் 9 மந்தில் வந்து 54,000 வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா நம்ம அந்த இது வந்து ஆவரேஜ் கொடுக்குற மாதிரி வரும். எப்படின்னா நம்மளுடைய லாஸஸும் கொஞ்சம் லெஸ் ஆகிட்டு இது பண்ண இதெல்லாம் க்ரீன் கலரில் ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா, டேட் வைஸ் க்ரீன் கலரில் இருக்குதுங்களா. இந்த க்ரீன் கலர்லாம் நம்ம என்னைக்கெல்லாம் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வரும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து என்னென்னா மினிமமான லாஸ், அதாவது வந்து நம்ம அதிகமான சில டைமில் வந்து நம்ம சின்னதாக லாஸ் பண்ணியிருப்போம். அந்த இது தான் இது குறிக்குது. ஆனால் மோஸ்ட்லி பாருங்கள், நம்ம வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். நம்ம அந்த பிளாங்காக இருக்கிறது வந்து நம்ம அன்றைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணோம். ஏன்னா வந்து அன்றைக்கெலாம் வந்து மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருந்திருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த டேட்டில் வந்து இது பண்ணியிருக்கோம், ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆன டேஸ் தான். ஓகேங்களா? இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது இல்லைங்களா, ஆரஞ்சு கலர் இருக்கிறது என்னென்னா மினிமமான லாஸ். அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த டைமில் வந்து அந்த ஷேர்ஸை வந்து பை பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருப்போம். ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சேல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருப்போம். அதாவது அந்த டே அன்றைக்கி வந்து அந்த ஷேர் வந்து கொஞ்சம் டவுனில் இருந்திருக்கும். ஏன் டவுனில் இருந்திருக்கும், நம்ம வந்து இன்னும் டவுன் ஆகும்போது நிறைய ஷேர்ஸ் வாங்க ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து அது வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணோன்னா, அது கண்டிப்பாக வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த டைமில் வாங்கிட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அதை சேல் பண்ணிவிடுவோம். அப்படியும் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் ஷோ ஆகும். ஆனால் வந்து க்ரீன் கலர் ஷோ ஆகுது எல்லாமே வந்து 100% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துது. ஆனால் ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே நம்ம வந்து ட்ரேட் வந்து சரியாக இது பண்ணல. ஓகேங்களா? ட்ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணோம். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 54,000 மட்டும் தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏன்னா அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மந்தில் பாருங்கள், மோஸ்ட்லி டேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்படியே பிளாங்காக தான் விட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த டேட்லாம் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும், இந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மினிமமான லாஸஸாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற டேலாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ட்ரேட் பண்ணல. என்ன ரீசன்னா வந்து அந்த டே வந்து என்னென்னா நிறைய மார்க்கெட் டவுனாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வேறு ஒர்க்காக இருந்திருப்போம். அதனால் வந்து அதே மாதிரி நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி வந்து க்ரீன் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஃபுல் ரெட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸஸ் அப்படின்ற மாதிரி, அந்த டே வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இது ஓவரால் நம்ம ட்ரேட் பண்ண ரிப்போர்ட் இதில் ஷோ ஆகுது உங்களுக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த சில கேப்ஸ்லாம் விட்டுருக்கீங்களா, இந்த டேயில் ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி. என்னென்னா சில டேஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த டே வந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த டே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இக்னோர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து டெய்லியும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டெய்லியும் ட்ரேட் பண்ண நினச்சா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். உங்களுக்கான டைம் கரெக்டாக இருக்கணும். அந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், இந்த மாதிரியான அதிகப்படியான ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? 1 or 2 டேஸ் வந்து லாஸ் ஆகலாம். ஓகேங்களா? லாஸ் மீன்ஸ் அது வந்து என்னென்னா நீங்கள் மினிமம் லாஸாக இருக்கணும். இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு 3 டேஸ் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, அந்த 3 டேஸில் வந்து ஒரு 2,000, 4,000 எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏதாவது 1 டே வந்து ஒரு 500 1,000 வந்து லாஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் இதே நீங்கள் வந்து 2 டேஸ் வந்து 4,000 2,000 வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து ஒரு 3,000 இல்லை 4,000 வந்து லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட். அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஒன்று தான், பண்ணாத ஒன்றுன்ற மாதிரி கான்செப்ட் வந்துடும். ஓகேங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எல்லோரும் வந்து நினைக்கிறது என்னன்னா டெய்லி ட்ரேட் பண்ணி டெய்லி நிறைய ப்ராஃபிட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கான டேஸ் மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த டே வந்து உங்களுக்கு மார்க்கெட் க்ரோத் நல்லாயிருக்கும், நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஷேர்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்றத நினச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.